பஜ்ஜி சாப்பிடணும் ஆனால் வெயிட் போடக்கூடாதா? அப்போ சொரக்காய் வச்சு இந்த மாதிரி ஒரு பஜ்ஜி ரெசிபி செஞ்சு பாருங்கள். எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து ஹாஃப் சொரக்காய் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ரவுண்ட் ரவுண்ட் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அதோட சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி பீசஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பவுலில் வந்து தேவையான அளவுக்கு பேக்கெட் பஜ்ஜி மாவு வந்து நான் எடுத்துக்கிட்டேன். உப்பு 1 ஸ்பூன் மட்டும் அளவாக போட்டால் போதும். நெக்ஸ்ட் வந்து ஒரு சோடா சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு எக் வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். எக் வந்து ஃபுல்லி ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாவு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் ஆயில் ஹீட் ஆனோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காய் பீசஸை வந்து மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தா டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான சொரக்காய் பஜ்ஜி ரெடி. சாஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா தரமாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.